ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரன்ச்சி சாப்பிங். நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு, ஏலக்காய், நெய், கோதுமை மாவு, முந்திரி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்தோடனே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானோடனே 2 ஸ்பூன் அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் முந்திரி, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். முந்திரி, ஏலக்காய் ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கீல ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் பாசிப்பருப்புக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்ம அசோகா அல்வா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.